சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் இப்படி பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். வெல்கம் டு ஆத்து சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்காக ஒரே ஒரு தடவை அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் தெரியாமல் அது பெல் பட்டன் எடுத்திருந்தா அது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் இட்லி எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு. ரெண்டு தனித்தனியாக அரைக்க வேண்டியதில்லை. ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் ஊற வச்சு ½ அன் ஹவரில் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும். ஒரு 7 ஹவர்ஸ் நீங்கள் புளிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இட்லி நல்லா வரும். இதுக்கு என்ன ரேஷியோன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. 4:1 தான். அரிசி ஒரு 4 பங்குனா ஒரு பங்கு வந்து உளுந்து அப்படி தான் எடுக்கணும். இந்த அரிசியில் வந்து நான் இட்லி அரிசியே எல்லாமே நான் எடுத்துக்கல. 3 கப் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி எதுக்கு எடுத்திருக்கேன்னா நல்லா தோசைக்கும் நல்லா இருக்கும். இந்த பச்சரிசி இதே மாவில் நீங்கள் பணியாரம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் பச்சரிசி 1 பங்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா இட்லியும் சாஃப்டாக வரும், தோசை நல்லா கிறிஸ்பாக பண்ணலாம். அதே சமயத்தில் பணியாரமும் உங்களுக்கு நல்லா வரும். உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இது இட்லி அரிசி நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து 3 கப் எடுத்திருக்கேன். இது வந்து பச்சரிசி. பச்சரிசினா ரா ரைஸ். அதர் ஸ்டேட்ஸில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், ரா ரைஸ் இது. இது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ 4 கப்புக்கு 1 கப் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாமே நான் வந்து ஒன்றா சேர்த்து போட்டு நான் அரைக்க போகிறேன். அரைக்கும் போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். இதில் வந்து 2 ஸ்பூன் மட்டும் நான் உளுந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ½ ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த 2 ஸ்பூன் ஏன் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன்னா இன்னும் இட்லி நல்லா சாஃப்டாக வரத்துக்கு கொஞ்சம் 2 ஸ்பூன் வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சில உளுந்து வந்து நல்ல அது இது காணாது, அதனால இப்படி எடுத்திருக்கேன். இதே உதயம் உளுந்து அது இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டா போதும். அதை ஒரு தடவை அரைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக வேணுமா வேணாமான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரேஷியோ தான் 4:1. நான் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் போட்டு விடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு விடுறேன். இப்போது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு நான் அரைக்கும் போது நான் காமிக்கிறேன். இப்போ நான் சொன்ன ரேஷியோவில் தான் இது நல்லா இப்போ ஊறியாச்சு. மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ் ஊறினா போதும். அப்படி இல்லைன்னா 3 ஹவர்ஸ் கூட ஊற வச்சு நம்ம அரைக்கலாம். நல்லா தான் வரும் உங்களுக்கு இட்லி. இப்போ நான் இதை அப்படியே எடுத்து நான் போடுறேன் பாருங்கள். அரிசி, உளுந்து, அதுக்கப்புறம் வெந்தயம் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இப்போ இதை அப்படியே எடுத்து இதில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்கலாம். ஊற வச்ச தண்ணியே இதை நான் நல்லா அதில் விட்டுருக்கேன். 30 மினிட்ஸ் ஓடனா போதும். இது நல்லா மசிஞ்சதும் உப்பு போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா ½ அன் ஹவர் ஓடி இருக்கு. கொஞ்சம் நல்லாவே மசிஞ்சிருக்கு பாருங்கள். மோரலஸ் ஒரு ½ அன் ஹவரே போகிறோம் அது. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஓடினதும் நம்ம வழிச்சிடலாம். இப்போ என்னுடைய டில்ட்டிங் இது, அதனால் நான் சாய்ச்சி இப்போது நான் வழிச்சிட போகிறேன் அதை. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ½ அன் ஹவர் தான் ஆச்சு. ஸோ இந்த பதத்துக்கு நான் இப்போ எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது எடுத்து இது நான் வந்து 8 ஹவர்ஸ் வந்து புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சதும் எப்படி பொங்கி வருதுன்றதை நான் நாளைக்கு காமிக்கிறேன். நல்ல மாவு பொங்கி வந்திருக்கு. 2 இதில் நான் தனித்தனியாக கொஞ்சம் குத்தி வச்சேன், ஏன்னா எப்படியும் வழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் இட்லி பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்ச நேரம் நான் எடுத்து இது வெளியில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், தட்டிலலாம் எண்ணெய் தடவையாச்சு. இப்போ இது வந்து மாவு எப்போவுமே கலக்கக்கூடாது. கலக்காமல் இப்படி நம்ம விட்டோம்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இப்படி எடுத்து இந்த மாதிரி விட்டுக்கலாம். கலக்கினாதான் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கலக்க வேண்டியதில்லை. நான் இன்னும் 2-3 இட்லியில் கூட நான் சொல்லியிருக்கேன் நான். இப்போ இதை இப்படியே நம்ம விட்டு நம்ம வைக்கலாம். இட்லி தட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி விட்டு அது லைட்டாக அது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும், ஒட்டாமல் வரும். இப்போ இட்லி வச்சாச்சு. 10 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி வெந்திருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. இப்போ எடுத்து நான் காமிக்கிறேன். இப்போ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இங்கே பாருங்கள், எல்லாம் எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் இப்படி இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கலக்காமல் நீங்கள் விட்டு பாருங்கள். இந்த ரேஷியோவில் பண்ணால் வராது அப்படின்லாம் இல்லை. தனித்தனியாக அரைச்சி எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 1/2 hourல எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.